வணக்கம் கைஸ். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ குப்தா பவன் கிட்டே இருக்கோம் கைஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம FPX கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ பஸ்ஸில் M14 தான் போகிறோம். வாங்க போகலாம். கொஞ்சம் நடந்தான் பரவாயில்ல. அங்கே போய் இன்னும் G14 ஏதோ பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வேறு போய் நம்ம அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு, அதாவது 60th ஆனிவர்சரி, அதுக்கு போகிறோம். ஓகே வாங்க. ரொம்ப நேரம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கைஸ் இப்போ பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ் ஏற போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு கைஸ். இப்போ பஸ் ஏறிட்டோம். இது பாருங்க, இதான் எங்கள் பாட்டி. ஹலோ சொல்லு பாட்டி. ஹலோ. அவங்க என் பாட்டி. ஓகே இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் கைஸ். இதுதான் நாம் தாண்டி வந்த, நம்ம பயணம் பண்ணி வந்த ரோடு ஆகும். இப்போதான் கைஸ் பார்த்தேன், நான் கம்பியில் காமிச்சிட்டு இருக்கேன்னு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், என் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ நம்ம இன்னொரு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். பாருங்க, பழைய ஆஃபீஸ். எவ்வளோ சார் கைஸ், இந்த ரோடில் நிறைய பேர் ஜாக்கிங்லாம் இந்நேரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ டைம் கிட்டத்தட்ட மார்னிங் 6:50 ஆகுது கைஸ். இப்போ நம்ம மாடம்பாக்கம் போகிறோமா. இப்போ M14 இருக்கும். நம்ம இப்போது அதுலேருந்து இறங்கிட்டு அப்புறமா G31 வந்து ஏறி திருப்பி அப்புறமா மாடம்பாக்கம் போயிட்டு அப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் அதுக்கே கிட்டத்தட்ட 7:50க்கு மேலே ஆகிடும் கைஸ். இப்போ நம்ம நங்கநல்லூர் வந்துட்டோம். திலைகங்கா நகர் 28th ஸ்ட்ரீட் அது உள்ளேருந்து இப்போ நம்ம பஸ் வழியாக வெளில வந்துருக்கோம். இந்த ரோட்டில் தான் வந்து நான் ஒரு டியூஷன் போகிறேன். அந்த டியூஷன் வேணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அந்த டியூஷன் வந்து நங்கநல்லூரில் இருக்குது. நங்கநல்லூரில் அந்த ஹயக்ரீவர் கோவில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த திலைகங்கா நகர் 30th ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இப்போ காமிக்கிற பாருங்கள். இங்கே தான் நான் வந்து போகிறேன். அதே மாதிரி நான் ஸ்லோக கிளாஸும் போகிறேன். அந்த ஸ்லோக கிளாஸோட நம்பர் வேணால் அதையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அவள் வந்து ஸ்லோகம்லாம் எடுக்கிறான். ஓகேவா? அதையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது ஹயக்ரீவர் கோவிலுக்கு எதிர்க்க நங்கநல்லூரில் எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டையும் நான் காட்டுறேன். ஓகே, நம்ம அந்த ஸ்ட்ரீட் கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஹயக்ரீவர் கோவில் வந்துருச்சு. கோவில் வந்துருச்சு. இதுதான் அந்த ஸ்ட்ரீட். அப்படியே நேர் எதிரில் இருக்குது கைஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த விநாயகர் வரசக்தி விநாயகர் கோவில்கிட்ட வந்துட்டோம். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட் கமெண்ட்லாம் இல்லை. இதோ இந்த இடத்துலையே நான் டேக் பண்ணுறேன். முடிஞ்சால் பாருங்கள், நான் இந்த இடத்துலையே டேக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ தெரியுதா? போயிட்டு இருக்கோம் கைஸ். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம மடிப்பாக்கம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கட்டிட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இந்த வழியில் தான் வந்து என் மாமி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹோட்டல் ஆனந்தா அதுக்குள்ள நம்ம இப்போ வந்து ஹோட்டல் ஆனந்தா என்னாலேயே நம்ப முடியல ப்ளீஸ்.
சுத்தமாக என்னால் நம்ப முடியல, அதுக்குள்ளே வந்துட்டோமான்னு. கைஸ் கோவிலம்பாக்கம் கிட்ட வந்துட்டுருக்கோம். கோவிலம்பாக்கம் கிட்ட போய்கிட்டே இருக்கோம். எப்படியோ இப்போ நம்ம கோவிலம்பாக்கம் வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம வந்து வெள்ளக்கல்லில் இருக்கிற வரசக்தி விநாயகர் டெம்பிளை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் கைஸ். செம்மையாக ஆடுங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச 3 யூடியூப் சேனல்ஸ் இது இப்போ பார்க்குறாங்களா, ப்ரொனவுன்ஸ் வ்ளாக்ஸ், அந்த சேனலை தவிர என்னென்ன வ்ளாக்ஸ் 3 வ்ளாக், அதாவது என்னென்ன சேனல்ஸ் 3 சேனல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. செகண்ட் கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச 3 கலர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் 3 ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச 3 ஸ்போர்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 3 சாமி ஃபோட்டோ, அதாவது எப்படி சொல்கிறது, சாமி பேர், அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டின்னா என்ன கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச 3 டிரான்ஸ்போர்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச சேனல்ஸ் வந்து என் சேனல் தவிர ஜெனி கேமிங், அப்புறம் சுஹேல் vlogger, ராம்வித் ஜானு, இந்த 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச கலரில் லைட் ப்ளூ, பர்பிள், பிங்க் 3மே பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன கேட்டேன், அதெல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டோம் கைஸ். இப்போது இனிமேல் தான் நம்ம மேடவாக்கம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பஸ்லேருந்து இறங்கணும், அதுக்கு எதிர்க்கவே நம்ம ஏற வேண்டிய பஸ் இருக்குது. ஓகே, வாங்க ஏறலாம் கைஸ். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, டிரைவர் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். இப்போ 7:25 ஆயிடுச்சு கைஸ், இன்னமும் வந்து எடுக்கலை. நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் இந்த பஸ் எடுக்கலை. நீங்களாவது கொஞ்சம் ஏறும்போது பார்த்து ஏறுங்க. சாரி கைஸ், கொஞ்சம் வீடியோ அப்படி அப்படின்னு ஆடிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கேமரா ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ட்ரெஸ் பண்ணுற காரணத்தினால நான் மறந்துட்டேன். சாரி, கோச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது நான் எடுத்துகிட்டு வரேன். எல்லா நாளும் என்னால் வீடியோ போட முடியாது, ஸ்கூலுக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சாட்டர்டே சண்டேல மட்டும் வீடியோ போடுறேன். கோவிலம்பாக்கம் பஸ்ஸே வந்துருச்சு கைஸ். இப்போ மணி 7:30 ஆக போகுது, இன்னும் வந்து எடுக்கலை. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு கைஸ். இப்போவும் வந்து எடுக்கலை. 10 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. இன்னும் வந்து எடுக்கிறாங்க. இப்போ என்னாலே நம்ப முடியல, 7 மினிட்ஸில் வந்திருக்கேன் நான். 7 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸ் கூட வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எப்படி தான் எனக்கு புரியல. கிட்டத்தட்ட 1/2 an hour மேலே ஆகும். எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். இப்போ இன்னமும் வந்து எடுக்கல. 7:37 கிட்ட ஆயிடுச்சு. சரி, இப்போ 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. நான் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் எங்கள் தாத்தா. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. இன்னும் திருப்பி 2வது வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய வாட்டி சொன்னாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் நேற்று நைட்டு தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பட் அதுக்குள்ளே எனக்கு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் 4 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க. நான் இதோட எனக்கு இது 5th வீடியோ. ஆக்சுவலி இது எனக்கு 5th வீடியோ. அதுக்குள்ளே வந்து எனக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க. என்னாலேயே நம்ப முடியல கைஸ். ஓகே, மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான்
நம்ம சில்வர் பட்டன், அப்புறம் கோல்டு பட்டன், அப்புறம் டைமண்ட் பட்டன், அந்த மாதிரி அடிச்சிட்டே போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக டிரைவர் வந்துட்டாங்க. டிரைவர் அங்கிள் வந்துட்டாங்க. கைஸ் இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம செம்மையா பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டத்துக்கு இருக்குது. பனிமூட்டத்துக்கு இருக்குது கைஸ். செம்மையாக குளிருது. அதனால நான் ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டுருக்கேன். ட்ரெடிஷ்னல்லையே ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன் கைஸ். ட்ரெடிஷ்னலில் கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். வர பார்க்க டெரராக இருக்குது. ஓகே, ஸ்ரீ வரலட்சுமி மஹால் கிட்ட வந்துட்டோம் கைஸ். நம்ம அப்படியே தாண்டி போயிட்டே இருக்க வேண்டிதான். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுட்பால் ஸ்டேடியம் நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம அதுக்கிட்ட தான் வந்துட்டுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம ஃபோர்ட் ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே திரும்பிட்டோம் கைஸ். ரொம்ப சத்தமாக இருக்குது. நம்ம அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கிட்டே இருக்கோம் கைஸ். பார்க்க தான் கைஸ் டெரராக இருக்காது. எங்கள் பாட்டு அழகாக பேசுகிறாரு. கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாரு. நான் கூட பார்க்க தான் தெரியும், பட் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. ஓகே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே சரி, ஓகே நம்ம வாட்டுக்கு இப்போ போயிட்டே இருக்கோம். அதை பாங்க. போயிட்டே இருக்கோம் கைஸ். போகிற வழியை நீங்கள் பார்த்தீங்க தான் நினைக்கிறேன். இந்த வழியில் தான் போகணும். எனக்கு அந்த ஓடுற மாதிரி சைடு போகவே பிடிக்கல. இப்போ நான் என்னோட ஸ்கூலோட காலேஜ் வழியாக இருக்கோம். காட்டுறேன் பாருங்க. பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஆக்சுவலி எப்படி சொல்கிறேன், என் பிரின்சிபல் மேம் தான். அவங்களுக்கும் பிரின்சிபல் மேம். ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்கூல் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் வளருது. உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்கூல் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்கூல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மிஸ்டர் லோகநாதன் சார் அவர் தான் வந்து அங்கே பிரின்சிபல். அதுக்கப்புறம் மகாலட்சுமி மேம் வந்து, அதாவது அவங்க ஒய்ஃப் மகாலட்சுமி மேம் வந்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி சீனியர் செகண்டரி ஸ்கூல் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ். ஆக்சுவலி என்னோடய போன வருஷத்து சயின்ஸ் மேம் பிரியதர்ஷினி மேம் வந்து அதே ஸ்கூலில், அதுவும் எல்கேஜிலேருந்து அதே ஸ்கூலில் படித்து, காலேஜும் அதே ஸ்கூலில் படித்து, டீச்சரிங்கும் அதே காலேஜ் அவங்க பிரான்ச்லேயே படிச்சிருக்காங்க. இப்போது அதே ஸ்கூல்லையே டீச்சராகவும் சேர்ந்துட்டாங்க. எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இந்த அங்கிள் வர கைஸ் எங்கேயோ நிறுத்திட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. நான் என்ன பண்ணுறது ஏது ஒன்றுமே தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. இங்கே நிறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அங்கிளும் என்னன்னு தெரியல, யாரையுமே காணும். அந்த கண்டக்டரும் காணும், டிரைவரும் காணும். 2-3 பஸ்ஸே போயிடுச்சு கைஸ். இப்போது 4-5 ஆட்டோவே போயிடுச்சு. இன்னும் அந்த பஸ் டிரைவர் வராரு. என்னத்த சொல்லா எனக்கும் தெரியலை. உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் போன மந்த்து நினைக்கிறேன் நான் திருப்பதி போயிருந்தேன்.
அதெல்லாம் நான் வந்து இந்த காப்பு வாங்கினேன் காப்பரில். நீங்களும் போனால் அங்கே வாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிருஷ்ணரோட வீடியோ என்னோடய சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ கிருஷ்ணரோட வீடியோ இருக்கும். ஆக்சுவலாக அது உடுப்பி கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் வந்து நாங்கள் நவம்பர் செப்டம்பர் கிட்ட வந்து போயிருந்தோம். உடுப்பி போயிருந்தோம் விஐபி தர்ஷனில். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதுதான் நான் அது வீடியோ எடுத்து போட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போகலாம். திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், போகலாம். ஓகே, இப்போ நம்ம தேவி பேலஸ் கிட்ட இருக்கோம் கைஸ். போகிற வழி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கைஸ். பார்த்துட்டு நினைக்கிறேன். இப்போ போயிட்டே இருக்கோம், நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் ஆகுது? ரொம்ப நேரம் ஆகுது. இதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. டிராஃபிக் ஜாம் ஆகிடுதா, அதான் பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பெரிய வாங்கி ஒரு ஃப்ளைட் வாங்கிடலாமா? அளவுக்கு தோணுது, முடியல. சத்தியமாக முடியல. அந்த அளவுக்கு எப்படி நான் இவ்வளோ யோசிக்க வேண்டிய அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகிடுது கைஸ். அதனால நான் அப்பப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு வேற போடுறேன். ஏன்னா அங்கே ஹார்ட் சத்தமாக இருக்கு. இல்லை இப்போ கூட பாருங்க. ஓகே, திருப்பியும் போகலாம். ஓகே வைங்க, நான் வரேன். இப்போதான் கைஸ் திருப்பியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலை, முடியலை. உடனே பக்க ஜோக்கு முடி இவ்வளோ இருக்கு, முடி இல்லை அப்படின்னு நம்ம யோகா கமெண்ட் பண்ணாரு. அதை கேட்டு போர் அடிச்சு போச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. இப்போ நம்ம வந்து பிள்ளையார் அருள் சில பாக்ய விநாயகர் திருக்கோவில். சில பாக்ய விநாயகர் திருக்கோவில் தேவையே பட்டுருக்கோம். ஓகே, நாளைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பேசுறது எப்படியாச்சும் கேட்குதான்னு சொல்லுங்க. நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ, அப்பாவை விட. ப்ளஸ் இந்த காதில் வரியா சவுண்டு கேட்குதா? ஸோ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு கேட்க மாட்டேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஐயோ இப்படி ஆடுது. இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம், அப்புறம் ஸ்ரீ ஏகதந்த விநாயக ஆலயம், இது ரெண்டுக்கிட்டையும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுக்கிட்ட தான் இருக்கோம். இங்கே ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் எப்போ முடியுதோ அப்போ வந்து கண்டிப்பாக பாருங்க. இப்போ நம்ம கரெக்டாக மாணிக்கம் நகரில் இருக்கோம் கைஸ். இப்போ கூட எனக்கு தெரியல இன்னும் போக எவ்வளோ வருஷமாகும், எவ்வளோ வருஷமாகும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இன்னும் இந்த மாதிரி பழைய காலத்து வீடுகள்லாம் நிறைய இருக்குது பாருங்க. அதில் பார்த்தா அதுக்கு வெளியில் காரெலாம் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது கைஸ். என்னாலேயே நம்ப முடியல. வேறு யாரும் நிறுத்திருக்காங்களா இல்லாத அவங்க காரா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம கோதண்டராமர் கோவில் இருக்கோம். கோதண்ட ராமர் கோதண்ட அர்த்தம் வந்து வில் அம்பு. அது ராமர் கையில் இருக்கு. ஸோ கோதண்ட எப்பவுமே ராமர் ஸ்பெஷல் வந்து கையில் இருக்க அம்பு வில் தான்.
அதே அதே கையில் புல்லாங்குழி கொடுத்தா கிருஷ்ணர் அதே சங்கு சக்கரம் அதை கொடுத்துட்டு மீட் அது அப்படி மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அவதாரம் விஷ்ணு அது உங்களுக்கு டைரக்டா எல்லாம் தெரியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சா கரெக்டான ஆர்டர் கரெக்டா சொல்லுவேன். 30 செகண்ட்ஸில் அதாவது 25லேருந்து 30 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் இப்படிதான் சொல்லணும். எல்லாத்தையும் அஷ்டலட்சுமி உங்களை யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கைஸ் என்னன்னு தெரியல. இப்போதான் எனக்கு தெரிஞ்ச கல்யாண மண்டபம் போய் ஆகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்கிலி அம்மன் திருக்கோவில் வெங்கிலி அம்மன் திருக்கோவில்கிட்ட இருக்கோம். நம்ம ஸ்ரீ ஜெயன் மஹால் அதை தாண்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும்னா எனக்கு தெரியவே இல்லை. முடியல கை சத்தியமாக தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி எங்கள் தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகிறோம். கேட்டா முடியலைங்க, சத்தியமாக முடியல கைஸ். என்னால் காதெல்லாம் வலிக்குது. இந்த அளவுக்கு ஒரு அழகான கிராமத்துக்குள்ளேயே வந்துட்டோங்க. அந்த அளவுக்கு தூரமாக வந்துட்டோம். சுத்தமாக முடியல. அப்போ கிளம்புறோம். 8 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 8 மினிட்ஸ் இருக்கும்போது வந்து உட்காந்து இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 22 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு கைஸ். அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட கீழே பாருங்கள். நேரத்துக்கு நம்ம எப்பயோ போயிருக்க வேண்டியது. நம்ம அங்கே எப்படி சொல்கிறது வந்து நடுவில் நின்றது. அதாவது எப்படி சொல்கிறது டிராஃபிக் ஜாம் ஆகி நடுவில் நிற்கிறோம் பார்த்தீங்களா. அதனால இவ்வளோ நேரம் ஆகி நம்ம இன்னும் போகல. எனக்கு இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 30 மினிட்ஸில் வந்து நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவிலில் இருக்கோம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பெரியபாளையத்தம்மன் கோவில்கிட்ட இருக்கோம். எப்படியோ கைஸ் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. ஸ்டாப்பில் இறங்கியாச்சு கைஸ். ஓகே வாங்க போகலாம். நம்ம அங்கிள் தான் கைஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதான் அந்த அங்கிள் சொல்லுங்க. இந்த அங்கிள் தான் கைஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அந்த அங்கிள் இந்த சைடு போயிட்டாங்க கைஸ். நம்ம பாட்டுக்கு இப்போ போகணும். 100 மீட்டர்ஸ் நடக்கணுமா. அந்த அங்கிள் பச்சுருந்தாங்க. இப்போ எவ்வளோ போனால் நடக்க முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் இங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே எனக்கு கால் வலிக்குது சொல்லுவேன். என்னை கொண்டு போய் 100 ஸ்டெப்ஸு எடுத்து வைக்க சொன்னால் நான் என்ன பண்ணுறது. நான் இன்றைக்கின்னு பார்த்து என் வாட்சை வேறு விட்டு வந்துட்டேன். நான் அதனால் என்ன எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுமே தெரியல. பாட்டிக்கு பிபிலாம் வேறு செக் பண்ணுவோம். அதில் தான் செக் பண்ணுவேன் பிபிஎம்லாம். அதை கட்சியில் நான் விட்டு விட்டேன். முடியலை கைஸ். சரி ஓகே போவோம் வாங்க. முடியலை. ஓகே கைஸ் நம்ம இப்போ ரோட் கிராஸ் பண்ணியாச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே கைஸ் நம்ம திரும்பியாச்சு. இப்போ அந்த அங்கிள் ஒன்று சொன்னாங்க. இங்கே ஒரு இட்லி கடையில் ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு
ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கன்ஃபியூசிங்காக இருக்குது. சுத்தமாக முடியல. இப்படி ஒவ்வொன்றா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது தான் எனக்கும் தெரியல. அப்போ இங்கே 2 ஸ்டெப் இருக்கிறதுக்கு எனக்கு காலெலாம் வலிக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து போகணும் அப்படின்ட்டாங்க. முடியலை, இன்னும் நடந்து போகணும்னு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் கைஸ். இன்னமும் நடக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஐயோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது கைஸ். முடியல கைஸ், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, சுத்தமாக முடியல. அப்போ மாதிரி திருப்பியும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இவ்வளோதான் முடி இருக்கே, அப்புறம் ஏன் முடியலன்னு சொல்லலாம் கேட்டு வைக்காதீங்க. எப்படியோ வந்தாச்சு ஸ்ரீ சுபிக்ஷா ஹால். கடைசியாக இதுதான் சுபிக்ஷா ஹால். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சுபிக்ஷா ஹால். இதை நான் என் ஃப்ரெண்டு சுபிக்ஷாவுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சுபிக்ஷா ஹால். ஸோ ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு விநாயகர், குட்டி விநாயகர் அழகாக இருக்குது. ஸ்டோன் ஃபினிஷ்டு இருக்குது, அழகாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வாங்க போகலாம். சாப்பிட தான் கைஸ் போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட தான் கைஸ் போகிறோம். காலையிலேருந்து சாப்பிடல, செம்ம பசி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கைஸ். நான் எப்போவுமே 8 அது மாதிரி தான், அந்த டைமில் தான் சாப்பிடுவேன். இதோட பாட்டும் அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.